நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. இன்னைக்கு போகி, பழசு பட்டதுகள் எல்லாம் போட்டு எரிக்கணுமா? இந்த வீட்டுல யாருமா இதெல்லாம் பொறுப்பா செய்யறாவோ? ரெண்டு பேருங்க இருக்கானுங்க பேரு. ஒருத்தனாவது இதெல்லாம் எடுத்து போட்டு எரிக்கிறானா? ஒருத்தன் என்னதாண்டா பொண்டாட்டி கையில அடிபட்டுடுச்சுன்னு சொல்லி அவ பின்னால சுத்திட்டு கிடக்கா. இன்னொருத்தன் என்னதாண்டா பொண்டாட்டி மாசமா இருக்கான்னு சொல்லி அவ பின்னால சுத்திட்டு கிடக்கா. கடைசியில இந்த வீட்டுல பொங்கலுக்கு வேலை செய்ய ஒரு பையன் இல்லையம்மா. பொங்கல் பரிசு வாங்குறதுல இருந்து போகி கொளுத்துற வரைக்கும் எல்லா வேலையும் நான் ஒருத்தியே கடந்து பார்க்க வேண்டியதா இருக்குமா? இல்ல நான் தெரியாம கேக்குறேன். இனி அடுத்த பொங்கலுக்கு நான் இருப்பேனா மாட்டேனான்னு தெரியல. நானும் போய் சேர்ந்துட்டு இதெல்லாம் என்ன பண்ணுகளோ தெரியல. சிம்ரன் பாட்டி என்ன பண்றீங்க? இல்லை குள்ள வண்டு பார்த்தா தெரியலையே. பழைய துணியெல்லாம் போட்டு போகி கொளுத்திக்கிட்டு இருக்கோம்ல. போகி கொளுத்துதுன்னா போகி கொளுத்துதுன்னா உனக்கு என்னன்னு தெரியாதாக்கு? இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுக்காம உன் அப்பனாத்தால நீ என்னலே பண்ணிக்கிட்டு இருக்காவோ? அது அம்மாக்கு கால் வலிக்குதுன்னு சொல்லி அப்பா காலு பிடிச்சு விட்டுட்டு இருக்காரு. அது சரி, நேற்று ஒரு கரும்பு வாங்குறதுக்கு வாடான்னு சொன்னதுக்கு என் கெத்து போயிடும்னு சொன்னா இப்ப பொண்டாட்டி காலை பிடிக்கையில மட்டும் இவனுக்கு கெத்து போகாதாக்கு? ஐயோ சிம்ரன் பாட்டி, அப்பா அம்மா காலை பிடிச்சு விட்டுதா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. நான் தெரியாம உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீங்களும் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. ஆமா, எனக்கு வேற வேலை இல்ல பாதி. இத போய் யார்கிட்ட சொல்றதுதான் என் வேலை. அது சரி, அத விடு. உனக்கு போகிண்டா என்னன்னு சொல்றேன் கேட்டுக்க. இங்க யாருக்குள்ள வந்து நாளைக்கு தை 1ஆம் தேதி பொங்கல். அதாவது விவசாயம் பண்றவங்களுக்கெல்லாம் அறுவடை பண்ணி அதை கடவுளுக்கு படைக்கிற நாள். அதனால அதுதான் புது வருஷமாட்ட கொண்டாடுவாவோ. அதனால பொங்கலுக்கு முன்னாடி நாள் போகின்னு சொல்லி இந்த வருஷத்துல இருக்கிற பழசு பட்டதுகளை எல்லாத்தையும் போட்டு எரிச்சா பழைய கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இந்த நெருப்போட எரிஞ்சு போயிடும்னு நம்பினாவோ. அதே மாதிரி நாளைக்கு பொங்கல் அன்னைக்கு புதுசா வருஷம் பிறந்து எல்லாருக்கும் நல்லது சந்தோஷம் எல்லாமே கிடைக்கும்னு சாமியை கும்பிடுவாவோ. அதனால இன்னைக்கு நம்ம வீட்ல உள்ள பழசு பட்டதுகளை எல்லாம் போட்டு எரிச்சா அதோட நம்ம கஷ்டமும் எரிஞ்சு போய் நாளைக்கு புது வருஷம் நல்ல புதுசா நல்லது சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கையில. ஓ அப்படியா சிம்ரன் பாட்டி? அப்பனா இன்னைக்கு என்னோட பழைய பொம்மை எல்லாம் போட்டு எரிச்சா நாளைக்கு எனக்கு புது பொம்மை கிடைக்குமா? குள்ள வாண்டு பைய, நான் என்ன சொல்லிக்கிட்டு கிடைக்கேன், இவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு பாத்தீங்களாமா? இலை குள்ள பயலே, பழைய பொம்மையெல்லாம் போட்டு எரிச்சா புது பொம்மை கிடைக்கும்னு சொல்லலல்ல. சரி அதை விடு, உனக்கு சொன்னா ஒண்ணு புரிய செய்யாது. சரி பழைய பொம்மைன்னு சொன்னா உடஞ்சு போன பொம்மை ஏதாவது இருந்தா கொண்டு வந்து போட்டு எரி. நாளைக்கு உனக்கு புது பொம்மை கிடைக்குதான்னு பாப்போம். சரி சிம்ரன் பாட்டி, என்கிட்ட ஒரு பழைய காரு உடஞ்சு போனது இருக்கு. அதை கொண்டு வந்து இதுல போட்டு எரிக்கிறேன். அப்ப நாளைக்கு எனக்கு புது காரு கிடைக்குதான்னு பாப்போம். ஐயோ இவனுங்க எல்லாம் பெத்தாவள செஞ்சாவளான்னு தெரியல. எப்ப பார்த்தாலும் தலைக்கு பிரிவிட்ட மாதிரியே பேசிட்டு போறாம்மா. அச்சோ அப்பா தலையில வாவு வந்துட்டு. பாவம் அப்பா. அம்மா அப்பாக்கு மருந்து போட்டு விட மாட்டே சொல்லிட்டாங்க. அப்பா பாவம் அழுந்துட்டாங்க. அம்மா மருந்து போட்டு விடலன்னா பரவாயில்ல, பாப்பா மருந்து போட்டு விடுங்க. ஜோ 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 சரியா போயிடும். இரியா, உன் அப்பா தான் தூங்கிட்டு இருக்காருல்ல, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா அப்பாக்கு தலையில வாவு வந்துட்டுல, அதுக்கு தான் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. மருந்து போடுறியா? என்ன மருந்து? இதோ இந்த மருந்து தான். ஐயோ ரியா, அது மருந்து இல்ல, அது கிரீம். இங்க கொடு. கிரீமா? அப்ப நீங்க மருந்து சொன்னீங்க. ஆமா மருந்து தான். அதை நீ கையிலலாம் ஆக்க கூடாது. இங்க கொடு. மருந்துன்னா அப்ப அப்பாக்கு போட்டு விடுவேன். ஐயோ ரியா, அதை உன் கையிலலாம் ஆக்க கூடாது. நீ தெரியாம வாயில வச்சிருவ. இங்க கொடு முதல்ல. குடிக்க மாட்டேன், பாப்பா மருந்து போடுவேன். ரியா சொன்னா கேளு, அதை கையிலலாம் ஆக்க கூடாது. இங்க கொடு. குடிக்க மாட்டேன் குடிக்க மாட்டேன், அப்பாக்கு வலிக்கும், மருந்து போடணும். ஐயோ சரி, இப்ப என்ன உங்க அப்பாக்கு மருந்து தானே போடணும், அம்மா போட்டு விடுறேன். நீ கையிலலாம் ஆக்காதீங்க கொடு. அப்பனா சரி, அப்பனா இந்தாங்க அப்பாக்கு மருந்து போட்டு விடுங்க. ஐயோ சரி போட்டு விடுறேன், நீ முதல்ல என்கிட்ட கொடு.
இன்னங்கம்மா, அப்பா பாவம், மடிந்து போட்டு விடுங்க. அப்பனாதான் அப்பாக்கு சரியா போகும். யாரு உங்க அப்பாவா பாவம்? உன் அப்பா ஒன்னும் பாவம் இல்ல, சரியான கேடி. பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி தூங்கிட்டு இருக்காரு பாரு. உன் அப்பா மனசுல பெரிய ஹீரோ நினைப்பு. சண்டைக்கு போகாதீங்கன்னு சொல்ல சொல்ல கேட்காம சத்தியம் வேற பண்ணிட்டு அதையும் மீறி சண்டைக்கு போயிருக்காரு. சண்டைக்கு போனதுனால தானே இப்படி அடிபட்டுச்சு. ஒழுங்கா அம்மா பேச்சு கேட்டு சும்மா இருந்திருந்தா இதெல்லாம் தேவையா? இப்ப பாரு தலையில எப்படி அடிபட்டுட்டு வந்திருக்காருன்னு. பார்க்க பாவமா தான் இருக்கு. இருந்தாலும் உன் அப்பா பண்றதெல்லாம் பார்த்தா கோவமும் வருது. கோவப்பட்டுட்டீங்க, அப்பாக்கு மருந்து போட்டு விடுங்க. போட்டு விடுறேன். நீ என்ன பண்றது? உன் அப்பா என்ன சேட்டை பண்ணாலும் உன் அப்பாவை நான் தானே பாத்துக்கணும். இரு, முதல்ல எவ்வளவு பெருசா அடிபட்டிருக்குன்னு பாக்கட்டும். கை எடுங்க. ஏண்டி நீ மட்டும் என் மேல கை வச்சா? எனக்கு என்ன ஆசையா? ரியா உங்களுக்கு மருந்து போட்டு விட சொல்லி தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தா. அதனாலதான் சரி எவ்வளவு அடிபட்டிருக்கு மருந்து போட்டு விடலான்னு பார்த்தேன். வேற ஒண்ணும் இல்ல. ஹேய், நேத்தனமோ மருந்து போட்டு விட சொன்னதுக்கு உன் அப்பாக்கு என்ன கையிலையா உன் அப்பாவே எடுத்து போட்டுக்க சொல்லுன்னு சொன்ன. இப்ப என் மேல லவ் இல்லாமையா தூங்கிட்டு இருக்கும்போது மருந்து போட்டு விட வந்திருக்க? ஆமாமா, ரொம்ப தான் லவ். நான் உங்களை லவ் பண்ணி எந்த யூஸும் இல்ல. உங்களுக்கு என் மேல லவ் இருந்திருந்தா நான் சொல்றதை கேட்காம சண்டைக்கு போயிருந்திருப்பீங்களா? சண்டைக்கு போனதே உனக்காக தாண்டி. எனக்காகவா? நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில என்ன சொல்றீங்களா? சண்டைக்கு போகாதீங்க, அதனால உங்களுக்கு ஏதாவது ஆயிடும்னு நான் எவ்வளவு பயந்தேன். என் மேல கொஞ்சமாவது அக்கறை இருந்திருந்தா நீங்க சண்டைக்கு போயிருந்திருப்பீங்களா? இப்ப பாருங்க, சண்டை போட்டு தலையில அடிபட்டு வந்திருக்கீங்க. இதே நான் சொன்ன மாதிரி சண்டைக்கு போகாம இருந்திருந்தா இப்படி எல்லாம் ஆயிருக்குமா? சரி, ஒருவேளை எனக்கு அடி படலன்னா அப்ப என் மேல கோவப்படாம என் கூட பேசி இருந்திருப்பியா? ஒரு நிமிஷம் இருங்க. வலிக்குதுடி, மெதுவா. அப்ப இதுவும் பொய்யா? இன்னும் என்னெல்லாம் சொல்லி என்ன ஏமாத்துவீங்க? ஐஷுமா, ஏமாத்துறதுக்காக இல்லடி. நான் சண்டை போட்டுட்டு நீ என் மேல கோவமா இருப்ப. அதான் எனக்கு அடிபட்டுருச்சுன்னு தெரிஞ்சா அந்த சென்டிமெண்ட்ல நீ என் கூட பேசிடுவேன் தாண்டி அப்படி பண்ண. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இல்லாத ஃப்ராட் தனெல்லாம் பண்ண வேண்டியது. அதையும் நான் நம்பிட்டு உங்ககிட்ட பேசணுமா? என்கிட்ட நீங்க சத்தியம் பண்ணி மீறினதுக்கே உங்க கூட பேசவே கூடாதுன்னு நினைச்சேன். இதுல வேற அடிபட்டுருச்சுன்னு போய் சொல்லி ஏமாத்துறீங்களா? இது என்னன்னாலும் சரி, உங்ககிட்ட பேசவே மாட்டேன். நான் போறேன். இருடி, எங்க ஓடுற? பேச மாட்டேன்? மாட்டேன். நீ எப்படி என் கூட பேசாம இருக்கேன்னு நானும் பாக்குறேன். நீங்க என்ன பண்ணாலும் சரி, நான் பேசவே மாட்டேன். நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேங்கிறதுக்காக என் கூட ஒரு வாரம் பேசாம இருந்தீங்கல்ல, இப்ப நீங்க பண்ணிருக்கிறது அதை விட பெரிய தப்பு. அதனால குறைஞ்சது உங்ககிட்ட ஒரு மாசமாவது நான் பேச மாட்டேன். ஒரு மாசமா? ஐயோ, அவ்வளவு நாளெல்லாம் தாங்காதுமா. நீங்க தாங்கலனாலும் சரி தூங்கலனாலும் சரி, ஒரு மாசம் பேச மாட்டேன்னா பேச மாட்டேன். சரிடி, நீ எப்படி என்கிட்ட பேசாம இருக்கேன்னு நானும் பாக்குறேன். பாருங்க பாருங்க, இந்த முறை நீங்க என்ன ஐஸ் வச்சாலும் இந்த ஐஸை உருக்க முடியாது. ஐஸ் இருக்கிற வித்தியெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். அப்புறம் நாளைக்கு பொங்கல்ல அங்க கதிரனை ஊருக்கு வர சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்காரு. இன்னைக்கு நம்ம கிளம்பி அங்க ஊருக்கு போலாம். எங்களுக்கு தெரியும், அமுதாக்காவும் கூப்பிட்டாங்க. தெரியும்னா ரெடி ஆகாமையா இருக்க? ஏன் ஏதாவது ஹெல்ப் வேணுமா? ஒன்னும் தேவையில்ல. ரியா, எனக்கு ரெடியாக தெரியும். உன் அப்பாவை முதல்ல ரெடியாக சொல்லு. இரு ரெடி ஆகிறதுக்கு நான் இதை ஹெல்ப் பண்றேன். இந்த சாரி கட்டி விடுறது, அப்புறம் ஒன்னும் தேவையில்ல, போங்க. ஐஷுமா, இருடி, நான் ஹெல்ப் பண்றேன். லூசு, எப்படி என்கிட்ட பேசாம இருக்கேன்னு நானும் பாக்குறேன். அம்மா, நாளைக்கு பொங்கல்டா, அதனால நம்ம அங்க ஊருக்கு போறோம். அங்க கதிர் பெரியப்பா, அமுதா பெரியம்மா, அரவிந்த் சித்தப்பா எல்லாரும் இருக்காங்கல்ல, அங்கதான் போறோம். ஆமா ஆமா, தீரன் அண்ணா கிட்ட தான் போறோம். ரெடி ஆகலாமே. பாப்பா அப்பா 2 பேரும் சேர்ந்து ரெடி ஆகலாம். உன் அம்மா ரெடி ஆயிட்டு வந்துருவா. அதுக்கப்புறமா நம்ம போலாம். இனியா, நம்ம இந்த உடஞ்ச பொம்மை எல்லாம் போட்டு எரிச்சா நாளைக்கு நமக்கு புது பொம்மை கிடைக்கும். நம்ம இத போட்டு எரிக்கலாம். சரிடா ஜீடா, நிஜமாவே இத போட்டு எரிச்சா நாளைக்கு புது பொம்மை கிடைக்குமாடா? கிடைக்கும் இல்ல அப்படின்னு சிம்ரன் பத்தி தான் சொன்னாங்க. நீ வேணா கேட்டு பாரு. ஏலே குள்ள பையப்புள்ள, நான் என்ன அப்படியே சொன்னேன்? ஆமா, நீங்க அப்படிதான் சொன்னீங்க. இன்னைக்கு பழசெல்லாம் போட்டு எரிச்சா நாளைக்கு புதுசு கிடைக்கும்னு சொன்னீங்கல்ல.
ஹே சிம்ரன், என்ன பண்ணிட்டு இருக்க? ஊருக்குள்ள கொளுத்தி போட்டதெல்லாம் பத்தாதுன்னு இப்ப குப்பையெல்லாம் போட்டு கொளுத்திக்கிட்டு இருக்கியா? வாலே சேட்டு பிடிச்சவனே, உன்னைய தமிழ தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க ரொம்ப நாளா ஆளையே காணோம். என்ன பண்றது சிம்ரன், முன்னாடி எல்லாம் வேலை வெட்டி இல்லாம இருந்தேன். அடிக்கடி வந்து உன்னைய பாப்பேன். இப்பதான் ஐயா வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன்ல, அதான் கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், வர முடியல. ஓ, வேலைக்கு போயிட்டதுனால வர முடியலையாக்கு? நான் கூட ஏதோ அன்னைக்கு பூஜான்ட்டு கிடந்தியே, பூஜா பின்னால போயிட்டியான்னு நினைச்சிட்டோம்ல. பூஜாவா? பூஜாவெல்லாம் மறந்து ரொம்ப காலம் ஆகுது சிம்ரன். என்னல சொல்ற? பூஜாவை மறந்துட்டியா? அப்ப அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி பூஜா கிடைக்கலனா வேற ஏதோ ஸ்ரீஜா கிடைச்சிருச்சாலே? ஸ்ரீஜா இல்ல சிம்ரன், சைலஜா. அட பாவி, சைலஜாவா? அப்ப வேற புள்ளைய பிக்கப் பண்ணிட்டியாலே? அட நீ வேற சிம்ரன், எவ்வளவு ட்ரை பண்ணியும் பிக்கப்பே ஆக மாட்டேங்கிறா. என்னது பிக்கப் ஆக மாட்டேங்கிறாளா? எல்லே ஒண்ணா? சிம்ரன் வலிக்குது சிம்ரன். கிளி சேட்டு பிடிச்சவனே, ஒரு பாட்டி கிட்ட பேசுற மாதிரியே பேசுற, பிக்கப் ஆவலையா? பிக்கப் சிம்ரன், நீ மட்டும் என்ன ஒரு பேரங்கிட்ட பேசுற மாதிரியா பேசுற? பிக்கப் ஆயிச்சா நீ தானே கேட்ட? நான் கேட்டா நீ எப்படி சொல்லுவியாக்கு? பின்ன நீ கேட்ட சொல்லாம போடா, தலைக்கு கிறுக்கு பிடிச்ச பையலே. அது சரி, இந்த சைல்டுங்கிற பேர் எங்க கேட்டாப்ல இருக்கே? கேட்டிருக்க, உனக்கும் தெரியும் சிம்ரன். தெரியுமா? யாரு? ஓ, அந்த ஒரு போன் நம்பர் மாத்தி ரீசார்ஜ் பண்ணி போட்டேன்னு சொல்லி உன்கிட்ட பணம் கேட்டுட்டு இருந்துச்சே, அந்த பிள்ளையாலே? அதே பிள்ளைதான் சிம்ரன். அட குடுத்துக்கிட்ட பையலே, அன்னைக்கு அந்த பிள்ளை ஏதோ பாவ ரீசார்ஜ் மாத்தி பண்ணி போட்டு எனக்கு பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லி பாகமோல கேட்டுட்டு கிடந்துச்சு. நீ என்னமோ அந்த பிள்ளை பிராடு பிள்ளை அப்படி இப்படி சொல்லி அந்த பிள்ளை கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு கிடந்த. அந்த பிள்ளைய வேலை பிக்கப் பண்ணிட்டு கிடக்க. ஐயோ ஆமா சிம்ரன், நானும் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு ஃப்ராடுன்னு தான் நினைச்சேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அந்த பொண்ணு ஃப்ராடெல்லாம் இல்ல, ரொம்ப நல்ல பொண்ணு சிம்ரன். நல்ல பொண்ணு நல்ல பொண்ணு, பொண்ணு பின்னால சுத்தி ஏதோ அடி வாங்காம இருந்தா தெரியல. நீ அதெல்லாம் ஒண்ணும் வாங்க மாட்டேன் சிம்ரன், நீ கவலைப்படாத. அப்புறம் டேய், பாட்டி தான் ஏதோ வேலை இல்லாம உட்காந்து பழசெல்லாம் எரிச்சுக்கிட்டு இருக்குன்னா நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா, நாங்க எங்க பழைய பொம்மை எல்லாம் போட்டு எரிக்கிறோம். அப்பதான் நாளைக்கு எங்களுக்கு புது பொம்மை கிடைக்கும். என்னது, பழைய பொம்மை இன்னைக்கு போட்டு எரிச்சா நாளைக்கு புது பொம்மை கிடைக்குமா? யார் அவங்களுக்கு அப்படி சொன்னது? மாமா, சிம்ரன் பாட்டி தான் சொன்னாங்க. அதானே பார்த்தேன். இந்த மாதிரி அறிவாலாம் என் சிம்ரனை தவிர வேற யாருக்கு சொல்ல தெரியும்? ஆமலே, பின்ன இந்த வீட்ல என்ன விட அறிவா வேற யாருல இருக்கா? அதுக்கு ஏதோ பழைய பொம்மை உடஞ்சதுல கொண்டு வந்து போட்டு எரிச்சிட்டு கிடக்குதுங்க. உடல உனக்கு ஏதாவது பழசு இருந்தா கொண்டு வந்து போட்டு எரியில, நம்ம போகி கொண்டாடுவோம். பழசா? இந்த வீட்லயே வச்சு ரொம்ப பழசு நீதான் சிம்ரன். போகி கொளுத்தணும்னா உன்னையே தான் போட்டு கொளுத்தணும். என்ன போட்டு கொளுத்துவியா? ஒண்ணு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் சிம்ரன். அம்மாச்சி, அட ஐசுகண்ணு வாங்க வாங்க. பொங்கல் வந்துட்டு என்ன இன்னும் நீங்க காணலையேன்னு பாத்துக்கிட்டு கிடந்தேன். வந்துட்டீங்களா? வந்துட்டோம் அம்மாச்சி. அட இது நண்டு குட்டி தூங்கிடுச்சாக்கு? ஆமா அம்மாச்சி, அவ வண்டியில வரும்போது தூங்கிட்டா. அமுதாக்கா எங்க? எல்லாரும் உள்ளதே இருக்காவோ, நாளைக்கு பொங்கல் இல்ல, அதான் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காவோ. சரி சரி அம்மாச்சி. அப்புறம் அன்பு, நீ எப்ப வந்த? அப்பாடா, ஒரு வழியா அன்பு நீங்க ஒருத்தன் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதே. டேய், எங்களுக்கெல்லாம் தெரியுது, உனக்கு எங்களை தெரியுதாடா? ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறேன்னு தான் பேரு. ஒரு நாள் கூட உன்னை பார்க்க முடியல. அதுக்கு அவன் வேலை செஞ்சாதானே பாக்குறதுக்கு, அவன் தான் ஊர் சுத்திட்டு கிடக்கானே. சிம்ரன், போட்டா குடுக்கற இரு, அவங்க போட்டும். இன்னைக்கு உன்னை போகி கொளுத்துறனா இல்லையான்னு பாரு. என்னடா அன்பு, அம்மாச்சி சொல்றது உண்மையா? ஐயோ மச்சான், நீங்க வேற. சிம்ரன் ஏதோ ஏன் மேல இருக்கிற கடுப்புல வேணும்னே என்ன போட்டு கொடுக்குது. சரி சரி, அப்புறம் ஹாஸ்பிட்டல்ல வேலையெல்லாம் பரவாயில்லடா அன்பு, நல்லா போகுதா? அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல மச்சான், சூப்பரா போகுது. சரிடா அன்பு, உன்னை பார்த்தா நான் சொல்லணும்னே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீ ஆம்புலன்ஸ் ஓட்டுறதுக்காக வெளியவே இருக்கணும்னு அவசியம் இல்ல. இப்ப நானும் சக்தியும் கூட அவ்வளோக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறது இல்ல. அதனால உள்ள ஏதாவது வேலை இருந்தா நான் உன்கிட்ட சொல்றேன், நீ உள்ள போய் பாரு, சரியா? சரி மச்சான், நான் பாக்குறேன், அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. சரி சரி ஐசுகண்ணு, புள்ள வேற தூங்கிக்கிட்டு இருக்கு பாரு, உள்ள கொண்டே தூங்க வைப்போ. சரி அம்மாச்சி. டேன்பு, நாங்க உள்ள போறோம், நீ உள்ள வா. சரி ஐஷு, நீங்க போங்க, நான் வரேன். சிம்ரன், மச்சான் முன்னாடி என் இமேஜ் டேமேஜ் பண்ற. இமேஜா? உனக்கு இமேஜ் எல்லாம் இருக்காலே? சரி, இமேஜ் அங்க கிடக்கிட்டு உள்ளார போ. உன் அக்காவும் சீதாவும் வீடெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்காவோ. இந்த பரன் மேல ஏறி ஏதாவது பொருள் இருக்கிறது, இந்த வீடு துடைக்கும் போது கட்டில தூக்குறது, டேபிள் தூக்குறதுன்னு உனக்கு தகுந்தாப்புல ஏதாவது வேலை வச்சிருப்பாவோ. உள்ள போய் அதை பாரு போ. எது, நான் வேலை பார்க்கணுமா? அதுக்கு தானே 2 மாமாங்க இருக்காங்க, அதெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. எலே, உன் மாமனுக்கு 2 பேரும் காலங்கத்துல கிளம்பி வேலைக்கு போயிட்டாவலே. நீ வர வேண்டியதான் அக்கா சொல்லிட்டு கிடக்கா. இனி அந்த வேலையெல்லாம் உனக்கு தான் எடுத்து வச்சிருப்பா. போய் பாரு போ. என்னது, அப்ப வேலை பார்க்கறதுக்கு தான் காலங்காத்தால அக்கா போனை போட்டு வாடான்னு கூப்பிட்டுச்சா? பின்ன வேலை பார்க்கறதுக்கு இல்லாம உனக்கு என்ன விருந்து வைக்கிறதுக்கு கூப்பிட்டாவன்னு
நினைச்சியாக்கு போலே போய் வேலையை பாரு போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு போகி, நீங்கெல்லாம் உங்க வீட்ல இன்னைக்கு பழைய பொம்மையெல்லாம் போட்டு எரிச்சீங்களா? எரிக்கலன்னா எரிங்க, அப்பதான் நாளைக்கு புது பொம்மை கிடைக்கும். புது பொம்மை கிடைக்குதோ இல்லையோ, இந்த போகியோட உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டம் நஷ்டம் எல்லாமே போகட்டும். அப்புறம் எனக்கு கவிதையெல்லாம் பேச தெரியாது, இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன். நாளைக்கு தை திருநாள், உங்க வீடுகள்ல பொங்கல் பொங்குற மாதிரி உங்க வாழ்க்கையில இன்பமும் சந்தோஷமும் எல்லா நலமும் வளமும் பொங்கணும்னு நாங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். என்னடா நாளைக்கு தானே பொங்கல், இன்னைக்கே பொங்கலுக்கு வாழ்த்து சொல்றாங்கன்னு பாக்குறீங்களா? நாளைக்கு நாங்க 3 மணிக்கு தானே வருவோம், அதனாலதான் இன்னைக்கே அட்வான்ஸா உங்களுக்கு பொங்கல் வாழ்த்து சொல்றோம். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பொங்கல் எல்லாரும் ஜாலியா கொண்டாடுங்க. நாளைக்கு 3 மணிக்கு பொங்கல் செலிப்ரேஷன் வீடியோ வரும், மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்புறம் பாய் சொல்றதுக்கு ரியா குட்டி தூங்கிட்டு இருக்கா, அதனால இன்னைக்கு ஒரு நாள் நான் பாய் சொல்றேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு பார்க்கலாம்.